ஒரு பழமொழி உண்டு, காட் ஹெல்ப் தோஸ் ஹூ ஹெல்ப்ஸ் தெம்செல்ஃப். அது வேற ஒன்றும் இல்லை, முயற்சி திருவினையாக்கும்ன்றது தான். விடாமுயற்சி திருவினை ஆகியிருக்கான்றதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். விடாமுயற்சி இந்த டைட்டிலை நம்ம 2 பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லலாம். என்னென்னா, ஒன்று, படத்தில் ஒர்க் பண்ணுற ஹோல் டீமும் சரி, அஸ்திவாரம் போட்டு அடிக்கல் நாட்டி பில்டிங்கை கட்டி முடிக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அதே போல் தான் இந்த படத்தை உருவாக்கின மொத்த டீமும் சரி, டைரக்டராக இருக்கட்டும், இந்த படத்தில் ஒர்க் பண்ண அதர் டெக்னீஷியன் அண்ட் ஹோல் டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், அந்த மெனக்கெடல்னு சொல்லுவாங்கள்ல, அதை இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. ஒரு காலத்தில் அஜித் அவர்கள் வருஷத்துக்கு 2 படம் கொடுத்துக்கிட்டு இருந்தார். ஆனால் இப்போ 2 வருஷத்துக்கு ஒரு படம்னு கொடுத்துக்கிட வேண்டிய காலகட்டத்துக்கு வந்துட்டார். ஐ திங்க் குட் பை டக்லி இந்த வருஷம் ரிலீஸ் ஆகிறதுனால பழைய ஃபார்முக்கு வந்துட்டார். விடாமுயற்சி 2 வருஷம் கழித்து ரிலீஸ் ஆகுது. இப்போ வருமா, அப்போ வருமா, எப்போ வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்தில் படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுதுப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. என்ன பண்ணுறது, அன்ஃபார்ச்சுனேட்லி படம் பொங்கலுக்கும் ரிலீஸ் ஆகலை. சரி, பிப்ரவரி மாதம் ரிலீஸ் ஆக போகுதுன்ட்டு சந்தோஷத்தில் இருந்தப்போ பிப்ரவரி 6ஆம் தேதி ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி ஒரு வழியாக படத்தை ரிலீஸும் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட படம் ரிலீஸ் ஆன டைம்லேருந்து இப்போ வரைக்கும் படத்துக்கு ஒரு பக்கம் பாசிட்டிவான தாட் வந்து சந்தோஷத்தில் எல்லாரையும் கடலில் குளிக்க வச்சாலும், இன்னொரு பக்கம் நெகட்டிவான தாட் வந்து தத்தளிக்கவும் வச்சுட்டு, பெரிய பெரிய ஸ்டார்ஸ்களுக்கு இந்த மிக்ஸ்டு ரிவ்யூஸும் சரி, நெகட்டிவ் ரிவ்யூஸும் சரி வர்றது புதுசும் இல்லை, பெருசும் இல்லை. ஏன் சொல்கிறேன்னா, பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் விடாமுயற்சி அதில் ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்குது. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே டைரக்டர் மகிழ் திருமேனி ஒரு விஷயம் சொன்னார். அது என்னென்னா, இந்த படத்தில் ஒரு பயங்கரமான ஒரு மாஸ் இன்ட்ரோ சீன்ஸ் எதுவுமே இல்லை, பஞ்ச் டைலாக்ஸ் படத்தில் எதுவுமே இல்லை, மாஸ் சீன்ஸ்க்கான எந்த ஒரு ஸ்பேஸும் படத்தில் இல்லை. இருந்தாலும் படம் உங்கள் எல்லாரையும் திருப்திப்படுத்தும். படமும் சரி, படத்தோட கதையும் சரி. ஏன்னா அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு மேட்டர், நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா ஏகே நம்ம ஒரு ஆங்கிளில் பார்த்துருப்போம், அவர் ஒரு மாஸ் ஆக்டர், த டெஃபினிஷன் ஆஃப் மாஸ். அப்படி இருக்கும்போது ஏகே அவர் இந்த படத்தில் இந்த கதைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த கேரக்டரில் நடிக்க ஒத்துக்கிட்டதே ஒரு பெரிய விஷயம்தான். ஏன்னா அப்படி ஒரு மாஸ் ஆக்டர் இந்த ஒரு கதைக்கும் சரி, இந்த ஒரு கேரக்டரும் சரி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நடிக்கிறதுங்கிறது ஒரு உண்மையிலே ஒரு பெரிய விஷயமாக தான் பார்க்கணும். ஏன்னா படத்தோட கதை எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஒரு ஸ்டோரி. ஸோ இப்போ உள்ள ஜென்ரேஷன்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி வைஸ் இந்த படம் கண்டிப்பாக ஒரு தேவை. ஏகே ஃபேன்ஸ், அதாவது அஜித் சார் ஃபேன்ஸ் மைண்ட் செட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் பார்த்தா, எங்கள் ஏகேயே நாங்கள் ஸ்க்ரீனில் எப்படி வந்தாலும் அவரை நான் செலிப்ரேட் பண்ணுவோம்ப்பா அப்படின்ட்டு ஒரு பக்கம் இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா, எங்கள் ஏகேயை ஒரு மாஸ் எலிவேஷனாக படத்தில் காமிச்சு நாங்கள் பார்த்து அவரை அப்படி ஒரு லுக்கில் பார்த்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணி தான் எங்களுக்கு பழக்கம்பா. இந்த மாதிரி அவர் ஒரு சாதாரணமாக நடிக்கிறது, ஒரு மாஸ் சீன்ஸ், பஞ்சு டைலாக்ஸ், ஓப்பனிங் சாங், குத்து சாங்ஸ் எதுவுமே இல்லாமல் அந்த மாதிரி ஒரு படத்தில் நடிச்சு பார்த்து எங்களுக்கு பழக்கமே கிடையாது. இந்த படம் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லைன்னு சொல்கிற கூட்டமும் இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ இருக்கிற காலத்துலேயும் சரி, இனி வரக்கூடிய காலகட்டத்துலேயும் சரி, கதைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படத்தில் நடித்தாதான் அந்த படம் ஹிட் ஆகுன்றது வளர்ந்து வர்ற ஹீரோக்களுக்கு வேணால் அது சாத்தியமே தவிர, பெரிய பெரிய ஸ்டார்ஸ்களுக்கு அதுக்கு விடாமுயற்சி தான் சாட்சியே. ஓகே, நான் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறேன்ல, அது வேற ஒன்றும் இல்லை, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். நம்ம ஏகே அவர்கள் தான். ஸோ ஏகே அவர்கள் படத்துலையும் சரி, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை பாடத்துலையும் சரி, நிறைய அடிபட்டு கஷ்டப்பட்டு உழைச்சி விடாமுயற்சியாக ஒரு டெடிக்கேஷன் கொடுத்துருக்காரு. ஸோ உண்மையில் ஏகே அவர்கள் வந்து ரியலில் எல்லாருக்குமே தெரியும். ஸோ கண்டிப்பாக அவருடைய டெடிக்கேஷன் லைஃப்லேயும் சரி, சினிமாலையும் சரி, அவருக்கு ரீசெண்டாக பத்மபூஷன் விருது கண்டிப்பாக ஹீ டிசர்வ்டு. ஏகே as we are proud to be came for Tamil cinema. Okay, thank you.